Yes. Hello. Good morning. Is my voice audible? Yes, Mr. Yes, sir. Yes, sir. Yes, it's audible. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to start with a new tool. So புதுசா நம்ம ஒரு டூல் பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் அந்த டூலோட இன்ட்ரோடக்ஷன், இன்ஸ்டலேஷன் அண்ட் பேசிக்கா நம்ம எப்படி அந்த டூல் எப்படி ஹவ் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுக்க போறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் டாக் அபவுட் ஜென்கின்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டூலை தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம் ஃபார் த நெக்ஸ்ட் 3 செஷன்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் லேர்னிங் அபவுட் வாட் இஸ் ஜென்கின்ஸ் அண்ட் ஹவு ஜென்கின்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்து பேசினாலே போதும். ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் என்ன கேட்டகரிக்கு அடியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் மை பீரியாடிக் டேபிள். ஸோ நமக்கு டெவாப்ஸ்ல ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்குங்க. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல பார்த்த மாதிரியே we have a periodic table. இந்த பீரியாடிக் டேபிள்ல நம்மளுக்கு இப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்ற கேட்டகரிக்கு அடியில நம்மளுக்கு ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டூல் வருது. அப்படின்னா கண்டினியூஸ் இன்டகிரேட். அப்ப அந்த சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் கண்டினியூஸ் இன்டகிரேஷன்? ஸோ ஜென்கின்ஸ்னா என்ன, எப்படி ஜென்கின்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு ஸோ நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ தட் இஸ் அ டெர்மினாலஜி விச் இஸ் கால்ட் அஸ் சிஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஐசிடினா என்னன்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம் ஆட்டோமேட்டிக்கா. அதனால தான் அந்த கண்டினியூஸ்ன்ற வார்த்தையை அவங்க கொண்டு வராங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சிஐசிடி ஃப்ளோனா என்ன, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஸோ லெட் மீ ஓப்பன் பெயிண்ட். ஒரு குட்டியா ஒரு டயக்ராம் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேன். இல்லைன்னா நீங்க ஏடபிள்யூஎஸ் கிளாஸ்லயே ஒரு சிஐசிடி ஒர்க் ஃப்ளோ பார்ப்பீங்க. அந்த டயக்ராம் கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ லெட் மீ கோ டு ஏடபிள்யூஎஸ். அதுல நம்மளுக்கு ஒரு கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் கிளாஸ்லயும் நீங்க கண்டிப்பா எல்லாரும் ஏடபிள்யூஎஸ்ன்ற டாபிக் முடிச்சுதான் வில் பி கமிங் டு டெவாப்ஸ். பட் அதனால இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளோ பார்ப்போமே. ஸோ இப்படி ஒரு ஃப்ளோவை தான் சிஐசிடி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெவலப்பர் மிஷின் இருக்கு, ஒரு EC2 ஒரு மிஷின் இருக்கு. அது டெவலப்பர் மிஷின் நம்ம எடுத்துக்கலாம். அந்த EC2 டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கோடை கிரியேட் பண்ணி அவரு S3ன்ற ஒரு பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பார். இப்போ டெவலப்பர் ஒரு கோடு நம்ம கிட்ட கொடுக்குறாரு, ரைட்? ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த வர கோடை நான் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நான் நான் இன்டர்வென்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. டெவலப்பர் S3ல கோடை போட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா என்னோட டூலு S3 இருக்கிற டெவலப்பர் அப்டேட் பண்ண கோடை எடுத்துட்டு போய் நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ், எத்தனை மிஷின் இருக்கும், ஸோ 100 மிஷினா இருந்தாலும் 50 மிஷினா இருந்தாலும் ஆல் மை சர்வர்ஸ், டெஸ்டா இருக்கலாம், ப்ரொடக்ஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு அவர் கொடுத்த கோடை டிப்ளாய் பண்ணணுங்க. நீங்களே ஒரு கோடை டிப்ளாய் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, HTTPன்ற ஒரு சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வெப் சர்வர் HTTPன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப் சர்வர்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா ஃபர்ஸ்ட் அந்த வெப் சர்வரை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கடுத்து கோடை காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்ப இந்த டாஸ்க்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாமே நீங்க 1 by 1 கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் டெவலப்பர் கொடுத்த கோடை எடுத்துட்டு வந்து என்னோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல நான் போட போறேன், ரைட்? இங்க CI/CD CP அப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃப்ளோ. அப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்குற கோடை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு மெஷின்ல டிப்ளாய் பண்ண போறோம். அப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இப்போ இன்டகிரேஷன்னா என்னங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ லெட் அஸ் சே, இப்போ நார்மலா ஆர்கனைசேஷன்ல டெவலப்பர் எப்பவுமே கோடை எதுல போடுவாருன்னா கிட்னு ஒரு டூல் இருக்கு, அதை நம்ம படிக்கலாம். நம்ம கிட்னு சொல்ற ஒரு டூல் லேர்ன் பண்ணுவோம். அப்போ கிட்ன்ற ஒரு டூல்ல டெவலப்பர் வில் பி கிவிங் த கோட். அவர் வேலையை முடிச்சோன்னா கிட்ல அந்த கோடை ஸ்டோர் பண்ணி வைப்பாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிட்ல இருக்கிற கோடை நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். ஸோ செக்னா என்னன்னா அந்த கோட் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு டெவலப்பிங் கோடிங் தெரியாது, ஆனா அந்த செக் பண்றதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. என்னன்னா சோனார் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இது நீங்க ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இதெல்லாம் பாப்பீங்க. அந்த டூல் என்ன பண்ணும்னா அந்த கோடு கரெக்டா இருக்கா, அந்த கோட்ல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூலே செக் பண்ணும். ஓகே, கோடு கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி முடிச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன், அந்த செக் பண்ண கோடை நான் பில்டு பண்ணுவேன். ஸோ பில்டுன்னு என்னன்னா நமக்கு மேவன் ஒரு டூல் இருக்குங்க. அந்த மேவன்ற டூல் என்ன பண்ணும்னா, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, கிட் தெரியாது, சோனார் கியூப் தெரியாது, மேவன் தெரியாது. பட் ஆனால் இந்த கதையை மட்டும் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி கேளுங்க. ஸோ மேவன் ஒரு டூல் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, இப்போ அவங்க ஜாவா பேஸ்டு கோடை கொடுத்துருக்காங்களா, அந்த ஜாவா பேஸ்டு கோடை நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணுவோங்க. என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்னா ஒரு வார் ஃபைல், ஒரு ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம், ரைட்? அந்த வாரு ஜாரு அப்படின்னு கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் மேவன்.
என்ன நான் கோட செக் பண்ணி நான் அந்த பில்டு தான் பண்ணிருக்கேன். இன்னும் அடுத்து டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் நான் பண்ணணும். அப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த டூல இந்த கோட் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு டாக்கர் கண்டெய்னர்லயோ இல்ல நான் ஒரு EC2 மிஷின்லயோ நான் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஆனா டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மெஷின்ல என்ன இருக்கணும், ஜாவான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்பதானே ஜாவா கூட டிப்ளாய் பண்ண முடியும். அப்ப டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டெப், ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்டேஜ், அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஒரு ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் டு ரைட். இந்த ஃப்ளோவை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன், CI. கண்டினியூஸா என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்டகிரேட் ஆகுது. ஸோ அந்த இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன மீனிங்னா, இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, கிட்ல இருக்கிற கோட சோனார் கியூப் கிட்ட கொடுக்கணும்னு. இது நீங்க கொடுக்க கூடாது. நீங்க போய் கிட்ல இருந்து கோட மேனுவலா எடுத்து சோனார் கியூப் கிட்ட அப்டேட் பண்ணக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இந்த ஆரோ மார்க்கு பேர் தான் இன்டகிரேஷன். இங்கதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜென்கின்ஸ்ன்ற டூலை யூஸ் பண்ணுவோம். அப்ப ஜென்கின்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஹைலி யூஸ்டு டூல்ஸ். இது கண்டிப்பா எந்த ஆர்கனைசேஷன்ல எந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க பிளேஸ் ஆகுறீங்கனாலும் ஜென்கின்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒன் ஆஃப் த ஹைலி யூஸ் டூல்ஸ். இப்ப சோனார் கியூப் வந்து செக் பண்ண கூட நான் மேவன்ல கொடுக்கணும்னா அங்க அந்த ஸ்டெப்புக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப நடுவுல ஒரு பிரிட்ஜ் இன்டகிரேட் பண்றதுக்கு, இன்டகிரேட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பேசுறது தான். இப்ப எக்ஸாம்பிள் கிளாஸ்ல ஒரு சைலண்டா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா, அவன் யாருக்கிட்டயுமே பேச மாட்டான், யாருக்கிட்டயுமே இன்டகிரேட்டே பண்ண மாட்டான் அப்படின்ற மீனிங். இல்ல உள்ளே ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிட்டு இருந்தா அப்ப எல்லாருக்கிட்டையும் இன்டகிரேட் ஆகுறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸை கனெக்ட் பண்றதுக்கு தேவையான டூல் தாங்க ஜென்கின்ஸ். அப்ப அந்த ஜென்கின்ஸ்ன்றது என்னன்னா ஒரு இன்டகிரேட்டிங்கான டூல். ஒரு டூல் இன்னொரு டூல கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இன்டகிரேஷன் டூல் தான் ஜென்கின்ஸ். அப்ப நான் ஆரோ மார்க்லாம் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, அங்க எல்லாமே ஜென்கின்ஸ் தான் வரும். ஆனா இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கிட் தெரியாது, எனக்கு மேவன் தெரியாது, சோனார் கியூப் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட். ஏன்னா நம்ம இந்த ஃப்ளோவை ப்ராஜெக்ட் கிளாஸ்ல தான் பார்ப்போம். அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இந்த ஃப்ளோவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெறும் ஜென்கின்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம். அடுத்து நம்ம 3 செஷன்லயும் ஜென்கின்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு we are going to only talk about ஜென்கின்ஸ். மீதி கிட்டு மற்ற டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் டிப்ளாய்மெண்ட்டுக்கு அன்சிபிள், கண்டெய்னரைசேஷனுக்கு டாக்கரு, அது எல்லாமே இந்த ஃப்ளோல வரும். இந்த ஃப்ளோல நம்ம எல்லாம் அதான் கிரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க அந்த ஃப்ளோல ப்ராஜெக்ட் கிளாஸ்ல பாப்பீங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு இன்டகிரேட்டிங் டூலா நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ ஜென்கின்ஸ்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அது ஒரு நான் பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஐடியா. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்க ஜென்கின்ஸ் பதிலா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. கிட்டுக்கு போயும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப யாரு டாப்ல இருக்காங்கன்னா ஜென்கின்ஸ் தான் டாப். அது மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் யாரெல்லாம் இருக்கா பாருங்க, GitLab CI, Travis CI, Circle CI, Bamboo அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா AWS ஓட கோடு பில்டு, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு இன்டகிரேட்டிங் டூல் தான். ஆனா டாப்ல இருக்கிறது ஜென்கின்ஸ். அப்ப நம்ம டாப்ல இருக்கிற டூல தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். இது எப்படி நம்ம AWS டாப்ல இருக்கோ படிச்சோமோ, அன்சிபிள், டெராஃபார்ம், டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப் மோஸ்ட் டூல்ஸ் லேர்ன் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம இன்டகிரேஷன் டூல்ல இருக்கிற டாப் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் டூல் தான் நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறோம். ஜென்கின்ஸ்ன்றது யாரும் மியூட்ல இல்ல. ஓகே. சோ இப்போ ஜென்கின்ஸ்ன்றது என்னன்னா ஒரு இன்டகிரேட்டிங் டூல்னு பார்த்தோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி a father of your DevOps. ஏன்னா டெவாப்ஸ்ன்ற வார்த்தையே எப்போ வந்துச்சுன்னா 2006ல தாங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஜென்கின்ஸ் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜென்கின்ஸ் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. அதுல நமக்கு ஜென்கின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் காமிக்கிறேன். லெட் மீ ஓப்பன் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு ஜென்கின்ஸ் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா சியர் ஜென்கின்ஸ்ன்றது 2005லயே உள்ள வந்துருச்சு. ஆனா டெவாப்ஸ்ன்ற வார்த்தை எனக்கு எப்போ வந்துச்சுன்னா 2006ல தான் வந்துருச்சு. அப்ப நம்ம 2005லயே we have ஜென்கின்ஸ். ஆனா அதுக்கு பேர் வேற, ஹட்சன் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ 2005 ஹட்சன் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் பை நம்மளுக்கு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஹட்சன்ன்ற பேரை ரிலீஸ் பண்ணாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆரக்கல் வாங்கிட்டாங்க 2010. நேமிங் டிஸ்பியூட்னால ஹட்சனை அவங்க ஜென்கின்ஸ்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹட்சன்னாலும் ஜென்கின்ஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். அந்த பேரு லோகோ அந்த டூலை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ ஜென்கின்ஸ்ன்றது ஒரு இன்டகிரேட்டிங் டூல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹட்சன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம மேனேஜர் டூல்னு சொல்லலாம், ஒரு 360 டிகிரி டூல்னு சொல்லலாம், இல்லைன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்ல நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ற டூல்னு கூட சொல்லலாம்.
ரைட். ஸோ நமக்கு டெவாப்ஸ்ல ஈஸியஸ்டான டூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்கின்ஸ், இது ரெண்டு தாங்க. இது ரெண்டு தான் நமக்கு இன்ட்ரோடக்டரி லெவல் டூல்ஸ். ஸோ டெவாப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்னா என்னன்னு சில பேருக்கு ஐடியா இருக்குமான்னு தெரியல. சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம், டெவாப்ஸ்னா என்னன்னு ஒரு குட்டியா ஒரு வார்த்தையில நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டெவாப்ஸ், இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஸோ நான் இப்போ ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ்ன்றது டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்றேன் நெட்ல, எஸ்டிஎல்சின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வார்த்தையை சர்ச் பண்ணோம்னா எஸ்டிஎல்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே அஜைல் மாடல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரியலன்னா இங்க வந்து சும்மா ஒரு தடவை ஒரு ஃபேஸையும் நீங்க ஓப்பன் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு குட் வெப்சைட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன. மீனிங், நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்கனைசேஷன்ல லெட்ஸ் சே ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்றாங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு லைஃப் சைக்கிள் தாங்க எடுப்பாங்க. இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் லைஃப் சைக்கிள்னா வாட்டர் ஃபால் மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிளையண்டோட ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அடுத்து நமக்கு ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணி முடிச்சோன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, டெஸ்டிங் டீம் அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் டெவலப்பர்ல அந்த ஸ்டெப்பை முடிச்சோன்னா கோடை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. எதுங்கன்னா கிட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ரைட். அப்ப இங்க இருந்துதான் நமக்கு இந்த டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், இங்க குட்டியா 2 டயக்ராம் இருக்கு. ஆனா இந்த டிப்ளாய்மெண்ட் மெயின்டெனன்ஸே நமக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு. கோடை கொடுத்தாங்க, அதை நான் கோட குவாலிட்டி செக் பண்றேன், அதை நான் பில்ட் பண்றேன், அதுக்கடுத்து நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன், அந்த கண்டெய்னர் நான் டிப்ளாய் பண்றேன், அதுக்கடுத்து அது கரெக்டா ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் மானிட்டரிங்லாம் பண்ணணும். லாக் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஒரு 10-15 நம்மளுக்கு ஒரு இங்க ஜாப்ஸ் போகுங்க. அதுல டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். இதுதான் சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். அப்ப சிடினா என்னது, வாட் இஸ் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்? அது எதுவும் இல்லைங்க, நம்ம இப்ப ஜாவா இதுல இருந்து இதெல்லாம் இன்டெகிரேஷன். இப்ப இங்க இருந்து நம்மளுக்கு என்னன்னா டிப்ளாய்மெண்ட் வந்துடும், சிடி. ஏன், நான் இப்போ ஒரு அன்சிபிள் இல்ல டாக்கர்ல ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றேன், டிப்ளாய் பண்றேன். டிப்ளாய் என்னன்னா கோடை காப்பி பேஸ்ட் பண்றது தாங்க. அந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு நான் இங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், அது அந்த கோடை எனக்கு டிப்ளாய் பண்ணிடும். அப்ப மீனிங் எனக்கு அவுட்புட் வரும். இதுதான் டிப்ளாய்மெண்ட். ஆனா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டிப்ளாய்மெண்ட் ஆகுது. அப்ப அதுதான் நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. இங்கதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்ப இங்க நீங்க ஒர்க் பண்றவங்க உங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம டெவலப்பர் விற்கிற வேலையை நம்ம அங்கிருந்து எடுத்துதான் நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். அந்த டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஒரு ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சிஐசிடி ஃப்ளோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அவங்களோட ரோல்ன்றது என்னன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். எதுக்காக நான் இந்த ஆட்டோமேட் பண்ணணும், இது நான் மேனுவலாவே பண்ணலாமே. இந்த ஃபுல்லா நீங்க மேனுவலாவே கோட் எடுத்து செக் பண்ணி அதை பில்ட் பண்ணி அன்சிபிள் கிட்ட கொடுத்து, அன்சிபிள் கூட வேணாம் நீங்களே போய் டிப்ளாய் எல்லாம் பண்ணுங்க, எதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே. ஆனா இப்படி நான் மேனுவலா பண்றதுனால எனக்கு அதிகப்படியான டைம் எடுக்குது. ஸோ டெவலப்பர் எவ்ரிடே புதுசா கோட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஒரு வாட்டி இந்த ஃபுல் ஸ்டெப் நான் பண்ணேன்னா நான் டயர்ட் ஆயிடுவேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஆட்டோமேட் பண்றேன் இந்த ஃப்ளோவை. அந்த ஆட்டோமேட் பண்றது தான் நம்ம இந்த சிஐசிடி ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஐசிடின்றது ஒரு டூல் எல்லாம் கிடையாதுங்க, ஒரு டெர்மினாலஜி, ஒரு ஃப்ளோ. அதுதான் நமக்கு சிஐசிடி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இந்த சிஐசிடி ஃப்ளோ கிரியேட் பண்றது தான் உங்களோட வேலையா இருக்கும், யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் யர் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ அப்போ நம்ம தனித்தனியா நம்ம ஒரு டூலா பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் அந்த டூல் எல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அதுல நமக்கு ஒரு முக்கியமான டூல்ன்றது நம்மளுக்கு தேவை, ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டூல் நமக்கு தேவை. ஏன்னா இந்த இன்டெகிரேஷன்னாலே நமக்கு ஜென்கின்ஸ் தான். ஜென்கின்ஸ் படிச்சாதான் மற்ற டூல்லாம் படிச்சு அதை நம்ம ஒரு ஃப்ளோவா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம இந்த ஆரோ மார்க் அந்த ஜென்கின்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜென்கின்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஜென்கின்ஸ் என்னோட மெஷின்ல நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். அந்த இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜென்கின்ஸ் சில லைன்லாம் நான் எழுதியிருப்பேன். ஆனா இப்ப இந்த லைன்லாம் நான் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் புரியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஜென்கின்ஸ்குள்ள இருக்கிற டாபிக்ஸ். நம்ம இந்த பேஜை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 3 செஷன் முடியும் பாத்தீங்களா, அது முடிஞ்ச அப்புறம் நான் இந்த லைன்லாம் படிச்சலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறது எல்லாமே புரியும்.
இது வந்து இந்த ஃபைல்ன்றது யாருக்கு கிரியேட் பண்ணதுன்னா, நீங்க இந்த ஜென்கின்ஸ் கிளாஸ் முடிச்ச அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபைல் கிரியேட் பண்ணது. ஸோ முதல்லயே நம்ம இதை எடுத்து நம்ம இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்டைல்னா என்ன, அப்பாச்சி டாம்கேட்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன, ஜாப்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு புரியாது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஜென்கின்ஸ்க்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குங்க. என்ன ப்ரீ ரெக்வசைட்னா, ஜாவான்னு ஒரு சாஃப்ட்வேர் வேண்டும். ஜாவா கோடிங்லாம் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர். ஜாவாவை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண அப்புறம் தான் ஜென்கின்ஸை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அப்ப ஜென்கின்ஸ் எதுல எழுதியிருக்காங்கன்னா ஜாவான்ற ஒரு சாஃப்ட்வேர்ல தான் எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம அதுக்காக we have to install ஜாவா ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து நம்ம இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், let us see an example. JRE அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஜாவா என்விரான்மெண்டா இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம ஜாவான்ற சாஃப்ட்வேர் நம்ம எம் கமாண்ட் போட்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். நம்ம ஜாவா கிரியேட்லாம் பண்ண போறதில்ல, கோட்லாம் அடிக்க போறதில்ல. அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் நமக்கு வேணாம், ஜஸ்ட் இன்ஸ்டால் யூர் ஜாவா, தட்ஸ் இட். ஸோ ஜாவா ஓப்பன் ஜேடிகே வெர்ஷன் 8 ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாலே டன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸோ வி ஹவ் டாக்ட் அபவுட் ஜென்கின்ஸ்னா என்ன, ஸோ ஜென்கின்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ எதுக்காக ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜென்கின்ஸ் வேர்ட் பண்ண அவார்ட்ஸ், ஜென்கின்ஸ் என்னென்னலாம் பண்ணும், டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணும், நமக்கு கிட்டோட வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் கிட்டோடலாம் கனெக்ட் பண்ணும், நமக்கு வேரியஸ் ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரிஸ் புட் பண்ணும், அண்ட் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் கிளாஸ்ல இதை இந்த பேஜ் நான் திருப்பி ஓப்பன் பண்ணி நான் படிச்சு காமிக்கிறேன். நீங்களே நம்ம என்னென்ன டாபிக்ல இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு ஆன்சர் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ we are going to install Jenkins. இப்போ ஜென்கின்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஜென்கின்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃப்ளோனா என்னன்னா, இப்போ நீங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணிலாம் இப்படி எனக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணு, எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு அப்படின்லாம் வராது. அப்போ உங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. உங்க நம்ம எல்லாரையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. இன்னைக்கு உங்களோட முதல் டாஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டு இஸ் யூ ஆர் கோயிங் டு கூகுள் சர்ச். என்னன்னா, ஸோ நம்ம ஒரு டிக்கெட்டிங் டூல்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணி போறீங்க. ஸோ முதல்லயே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும். AWS DevOps முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். அடுத்தடுத்து நான் DevOps போக போக டாஸ்க்ன்றது உங்களுக்கு ஹெவியா இருக்கும், நீங்க நிறைய படிக்க வேண்டிய மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப இப்பதான் நம்ம DevOps ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அதிகமா இருக்கும். அப்ப இப்பவே என்ன பண்ணிக்கலாம், நீங்க டிக்கெட்டிங் டூல்னா என்ன, ஆல்ரெடி நீங்க உங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிக்கெட்டிங் டூல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கூகுள் சர்ச் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி நீங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு டிக்கெட்டிங் டூல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ நான் டிக்கெட்டிங் டூல்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜீரான்னு ஒரு டூல் இருக்குங்க. ஜீரா இருக்கு, சர்வீஸ் நவ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஜீரான்னு ஒரு டிக்கெட்டிங் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜீரான்னு ஓப்பன் பண்ணனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலாமே, இப்படி இருக்கும். ஸோ என்னன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்டு இருக்கும். நீங்க யாரா ஒர்க் பண்றீங்களோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு டேஷ்போர்டுன்றது இருக்கும். அந்த டேஷ்போர்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு யூசருக்கும் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். உங்களுக்கு வேலைன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட மேனேஜர் இல்ல உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அசைன் பண்ணுவாங்க. ஒரு டீம் லீடரோ யாரோ ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க, இந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அப்படி அசைன் பண்ற மேனேஜ் பண்றதுக்கான டேஷ்போர்டு தான் ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்டு. ஸோ நீங்க இதுவே சர்வீஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு எதுனா யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் டெவலப்பரா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் ஒரு டிக்கெட்லாம் வரும். அந்த கோட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கோட்ல இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்குது. இதை யார் அசைன் பண்ணியிருக்காங்க, இதை யார் ரிப்போர்ட் பண்ணாங்க, கிளையண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட டீம் லீடர் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரியாரிட்டின்றது ஹையா இருக்கும். அப்படின்னா நீங்க என்னென்ன டாஸ்க் எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இதை சரி பண்ணு, அதுக்கடுத்து நீ உங்க பழைய டாஸ்க் எல்லாம் போகும். அந்த பழைய டாஸ்க்ன்றது நம்மளுக்கு இந்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணா போதும், இல்ல இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணா போதும், எப்ப வேணா கம்ப்ளீட் பண்ணா இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். இதனால நமக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் இல்ல நம்மளுக்கு யாருக்காவது ஒரு கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். கால் பண்ணி பேசின உடனே அவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்கு ஒரு மெசேஜ்ல ஒரு ஐடி நம்பர் வருங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் நீங்க இப்படி கால் பண்ண உடனே அந்த காலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ஒரு டூல் இருக்கும், ஜீரா இல்ல சர்வீஸ் நவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டூல் இருக்கும். அதுல அவன் இப்படி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவான். இப்படி ஒரு கிளையண்ட் இந்த நம்பரு இவங்களுக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணுவான். அது ஒரு பேக் அண்ட் டீமுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிக்கெட் அனுப்புவாங்க. அப்போ இந்த டிக்கெட் தான் நம்மளோட ஐடி, அந்த ரெஃபரன்ஸ், நம்ம அந்த ஐடியா பத்திரமா வச்சுக்கணும்.
ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் பர்சன்ஸ் கால் பண்ணி சரியாச்சா ஒர்க் ஆச்சா என்ன பிரச்சனை, ஓகே நான் இப்போ ஒரு ஆளே நான் உங்களுக்கு அனுப்புறேன், இப்போ ஃபைபர் நெட் ஒர்க் ஆகலையா, ஓகே நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் ஓப்பன்லயே இருக்கும். கடைசியில எல்லாம் ஓகே முடிஞ்ச உடனே அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அந்த இஷ்யூன்றது ரிசால்வ் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட்டிங்கை போயிட்டு அந்த எம்ப்ளாய்க்கு அசைனும் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸை மேனேஜ் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி குட்டியா வச்சிருக்கீங்க, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, 15 பேர் தான் இருக்காங்கன்னா நீங்க ஒரு டெய்லி காலையில மீட்டிங் வச்சே ஒருத்தரா பிடிச்சு என்னப்பா பண்றேன் என்ன பண்றேன்னு கேட்டுடலாம். ஆனா 100 பேர் இருக்கும்போது 200 பேர் இருக்கும்போது நான் ஒருத்தரா பிடிச்சு நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப என்னோட எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டேஷ்போர்டு வேணும். அந்த டேஷ்போர்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இப்படி ஒரு டிக்கெட்டிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா டிக்கெட்டிங் டூல் வீடியோஸ்லாம் வருங்க. 7 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படிலாம் போகும். அந்த மாதிரிலாம் நீங்க ரொம்ப பெருசாலாம் இன்டெப்தா பார்க்க வேணாம். வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா நீங்க வீடியோஸவே ஒரு 4-5 வீடியோ பாத்தீங்கனாலே ஒரு 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே யூ வில் ஹேவ் an ஐடியா ஆஃப் வாட் இஸ் அ டிக்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாருமே ஜீரா தான் படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ நான் டிக்கெட்டிங் டூல்னு சர்ச் பண்ணாலே நிறைய வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிக்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்லே TICKE டிக்கெட்டிங் டூல்ஸ் நான் சர்ச் பண்ணாலே நமக்கு இங்க நிறைய வருங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு ஸ்பைஸ், ஹப், ஓஎஸ் டிக்கெட் சர்வீஸ், நவ், ஜீரா, ஜிட்பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டிக்கெட்டிங் டூல்ஸ் இருக்கு. நீங்க எது வேணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பேர், ஓகே இதெல்லாம் இருக்கே சார் ஓஎஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா நீங்க சொல்றது தான் ஆன்சரே. யாருமே உங்க கம்பெனில போயிட்டு அந்த டிக்கெட்டிங் டூல் தான் யூஸ் பண்ணாங்களான்னு பார்க்க முடியாது. இப்ப நம்ம சொல்றது ஆன்சர், நான் ஓஎஸ் டிக்கெட் தான் எங்க கம்பெனில யூஸ் பண்ணாங்க, நான் அது ஓஎஸ் டிக்கெட் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் தப்பு கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் டூலை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கேள்வியே வாட் வில் பி யோர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா முதல்ல ஆன்சரு டிக்கெட்டிங் டூல்ல தான் ஸ்டார்டே பண்ணணும். எனக்கு டிக்கெட் அசைன் ஆயிருக்கான்னு நான் முதல்ல செக் பண்ணுவேன். அதுல எந்த டிக்கெட்டும் இல்லைன்னா என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போய் நான் செக் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பேசுன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எந்த வேல்யூ இல்லைன்னா நம்ம அப்படி சும்மா இருக்க முடியாது. நான் மீதி எல்லாமே கரெக்டா ஓடிட்டு இருக்கா நான் மானிட்டர் பண்ணுவேன், என்னோட மெயில் செக் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னோட நான் டீம் லீட்னா என்னோட கிளைண்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ணி நான் ஜாப் அசைன் பண்ணுவேன், ஒரு CI/CD பைப்லைன் செட் பண்ணுவேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவேன், டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். இதெல்லாம் என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு 2 minutes நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு நம்ம பேசினாலே போதும். ஆனா இதுல ஜீரான்ற ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்டாக இருக்கணும். ஏன்னா வேலைன்றது ஒரு டிக்கெட்டிங் டூல்ல இருந்தா நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டிங் டூலோட ஆர்டர் தான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க எடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன். இது என்ன ஆர்டர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நீங்க ஒரு டெவாப்ஸ் ஜீரா ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட டெவலப்பர்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவான். எனக்கு ஒரு மிஷின் வேணும் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க தான் இப்போ AWS அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மிஷின் கிரியேட் பண்றது AWSல ஒர்க் பண்றது எல்லாமே உங்களுக்கு தான் பவர் இருக்கும். ஒரு புதுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்காக AWS அங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே AWS ஏதோ சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது. அவங்க IAMல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க யார் யார் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தான் அட்மினா இருக்கோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் வரும். ஏன்னா எனக்கு இந்த நீடுக்கு எனக்கு ஜென்கின்ஸ் வேணும். அப்ப ஜென்கின்ஸ்க்கு என்ன பண்ணனா எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷின் எனக்கு கிரியேட் பண்ணி கொடு, அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன வேர்ஷனு என்ன போர்ட் ஓப்பன்ல இருக்கணும் எல்லாமே எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ல எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த கான்ஃபிகரேஷன்ல மிஷின் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா நம்மளோட வேலையா இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு டிக்கெட் வந்திருக்கு. இந்த டிக்கெட்டை வச்சு இங்க இருக்கிற கமாண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஸ்டலேஷன் பண்ண போறோம். இந்த கமாண்ட்ஸ்னா என்ன, எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம பேசலாம். பட் பிஃபோர் தட் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜென்கின்ஸ்னா என்ன, எதுக்காக ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். அது ஒரு இன்டகிரேட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் அந்த பேசினதுலயும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏதாவது டாபிக்ஸ்லயும் எது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். ஏன்னா கிளியர்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கைஸ் சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கண்டினியூ வித் இன்ஸ்டலேஷன் ஆஃப் அவர் ஜென்கின்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லைக் ஹவ் பைத்தான் இஸ் இன்பில்ட் சிமிலர் ஜாவா ஒன்ட் பி லைக் தட். நோ கார்த்திக், ஸோ ஜாவா இருக்காது. உபுண்டுல பைத்தான் இருக்கு ஆனா ஜாவா இருக்காதே, நம்ம தான் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். அது அவங்க இது உபுண்டு லினக்ஸ்ல இருக்கு ஆல்ரெடி பைத்தான், அது நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஆனா எந்த ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ்லயும் ஜாவா இருக்காது. வி ஹேவ் டு இன்ஸ்டால் மேனுவலி ஒன்லி. எஸ்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு இப்போ ஒரு டிக்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அந்த டிக்கெட்ல எனக்கு என்ன வந்திருக்குன்னா கமாண்ட்ஸோட சேர்த்து வந்திருக்குங்க. இதுதான் அந்த டிக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற டேட்டா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமாண்ட்ஸோட சேர்த்தே வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட்ஸ் வருமா அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கம்பெனி வரலாம், வராமலையும் போகலாம். அவங்க ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜாவா எனக்கு ஜென்கின்ஸை மட்டும் இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒரு மிஷினை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்படி மிஷின் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம தான் நெட்ல இருந்து போயிட்டு நம்ம கமாண்ட் எடுக்கிற மாதிரி வரும். அப்ப ஒரு வேலை. இன்னொன்னு என்ன டாஸ்க்னா, நீங்க ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு சிஎம்எம் லெவல்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா என்ன, அதையும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சிம்பிளா எப்படின்னா ரேட்டிங். நமக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த ரேட்டிங்னா என்னன்னா அந்த டிபெண்ட் வந்து அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனி எப்படி நம்ம மேனேஜ் பண்றாங்கன்றத வச்சு நமக்கு என்ன ஆகும்னா சிஎம்எம் லெவல்னு அலோகேட் ஆகும். லெவல் 1ல இருந்து லெவல் 5 வரைக்கும் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெவல் ஹையா இருக்கிற கம்பெனி எல்லாமே அழகா டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்தே இதை வச்சு எனக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம தான் நெட்ல பார்த்து அந்த இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த கமாண்ட் இல்லைனாலும் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணாலும் கமாண்ட்ன்றது சேம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல போயிட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லிங்க் வரும். அதுல நான் டிபைன் உபுண்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்தனா இங்க பாத்தீங்களா நம்மளுக்கு இங்க கமாண்ட்ஸ் இருக்கு. wget அப்படின்ற இங்க கமாண்ட்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஜாவா இன்ஸ்டலேஷன் பண்ணணும்ன்ற இருக்கும். அப்ப ஜாவா இன்ஸ்டலேஷன் பண்ற கமாண்ட்ஸும் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ ஓப்பன் ஜேடிகே நம்ம என்ன பண்றோம்னா என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஜாவா கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க இருக்கிற கமாண்ட் தான் என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிளா இந்த 4 கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே தாங்க நான் காப்பி பண்ணி இங்க எழுதி வச்சிருக்கேன். வேற எதுவும் நான் பண்ணவே இல்லை. ஸோ நெட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கும் இந்த கமாண்ட் எல்லாம் தெரியாது. நீங்க இதை மெமரைஸும் பண்ண முடியாது. நீங்க நெட்ல இருக்கிற கமாண்ட அப்படியே பிளைண்டா காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். வேற எந்த சேஞ்சும் நீங்க பண்ண வேண்டாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட்னா ரன் பண்றதுக்கு நான் என்னோட ஒரு மிஷின் நான் கிரியேட் பண்ண போறேன். இல்லைன்னா ஒரு உபுண்டு மிஷின். நீங்க வேணும்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா, லினக்ஸ் பேஸ்ட் கம்ப்யூட்டர் இருந்தா நீங்க டைரக்டாவே உங்க மெஷின்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா ஏன் நம்ம லினக்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம்? ஏன்னா டெவாப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதுல பார்ப்போம்னா லினக்ஸ் தாங்க பார்ப்போம். ஸோ நான் டெவாப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் தான் பார்க்கறேன்னா அப்போ ஏன் நம்ம ஏன் விண்டோஸ்ல பார்க்க கூடாது? விண்டோஸ் ஈஸியாச்சு. ஆர்கனைசேஷன்ல விண்டோஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அஸ் யோர் கண்ட்ரோல் நோட். அதுதான் நம்மளோட முக்கியமான கம்ப்யூட்டர்ஸ்லாம் விண்டோஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணுன்றதுக்காக they'll be using லினக்ஸ். அண்ட் ஆல்சோ விண்டோஸ்ன்றது பெய்டு. இப்போ எனக்கு ஒரு 2-3 மெஷின் வேணும்னா நான் காசு கொடுக்கணும் விண்டோஸ்க்கு ஓஎஸ் வாங்குறதுக்கு. ஆனா லினக்ஸ்ன்றது ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கு, ஃபாஸ்டாகவும் இருக்குன்னா அப்போ நான் லினக்ஸ் தானே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால நம்ம கம்பெனிஸ் வந்து டெஃபினட்டா they will be using லினக்ஸ். வெரி ரேர் they will be using விண்டோஸ். சில பேர் டிஃப்ரெண்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பிஎஸ்டி சோலாரஸ்ன்னு சொல்லிட்டு they'll be using different OS. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஃபிளேவர் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்போ நம்ம லினக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா லினக்ஸ் தான் ஹைலி யூஸ்டு. இன்டர்வியூல லினக்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம லினக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்போ லெட் மீ கிரியேட் அ நியூ உபுண்டு மெஷின். என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு புதுசா ஒரு உபுண்டு மெஷின் நான் கிரியேட் பண்றேன். ஸோ லெட் மீ கோ ஹியர். இங்க என்னோட நம்மளோட AWS கன்சோல் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். லெட் மீ லாக் பேக் இன். Just a second, let me log in. Y63H63. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லெட் மீ ஓப்பன் மை EC2 மெஷின். என்ன பண்றேன், என்னோட EC2 சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல நான் ஒரு புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண போறேன். லெட் மீ செலக்ட் அ நியூ இன்ஸ்டன்ஸ். நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல வாட் ஐ டு இஸ், இப்போ எனக்கு உபுண்டு வேணும், ஆனா அதுலயே ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் தான் எனக்கு வேணும். இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா 16.04 ஒரு பழைய வெர்ஷன் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுதான் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. அப்ப அதுதான் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நீங்க லேட்டஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம 16.04 தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு டிக்கெட்டிங் டூல்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்க மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்ப நான் கிரியேட் பண்ணிட்டு ஒரு t2.micro ஃப்ரீ டயர் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். தேர்ட் ஸ்டெப்ன்றது இங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்கிப் 8 GB ஸ்டோரேஜ் போதும்.
டேக்ஸ்ன்றதுல நான் இங்க ஒரு ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு டேக் வச்சுக்கிறேன். நேம் ஜென்கின்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். சாரி, ஜென்கின்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப்ல ஆல் டிசிபின்னு சொல்லிட்டு எல்லா போர்ட் நம்பரும் எனேபிள் பண்ணிருங்க. இது இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல, அடுத்த கிளாஸ்ல நம்ம போர்ட் நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜென்கின்ஸும் இப்போ நம்மளுக்கு ஒரு போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். அந்த போர்ட் நம்பர் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப நம்ம அந்த போர்ட் நம்பர் இங்க ஓப்பன்ல வச்சிருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறோம், டு பி இந்த சேஃபர் சைட் ஆல் டிசிபி என்னோட ரெக்வயர்மெண்ட்லயே ஆல் டிசிபி எனேபிள் பண்ணி தான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நானும் அதே மாதிரியே ஆல் டிசிபி நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஆனா நீங்க ஆல் டிசிபி தாங்க கொடுத்து ஆகணும். ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல சில டாம் கேட் அதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் போர்ட் நம்பர் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ ஆல் டிசிபி நம்ம கொடுத்துக்கலாம். ரிவ்யூ அண்ட் லான்ச் நம்ம என்ன பண்றேன், லான்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்னோட கீ பேரை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு லான்ச் திஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆன உடனே நம்ம இந்த கமாண்ட் அப்படியே 1 by 1 நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்னா ஜென்கின்ஸ்ன்றது நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். அது எனக்கு ரன்னிங் ஸ்டேட்னு வந்த உடனே I'll get the public IP address. என்ன பண்றேன், என்னோட மெஷின்ஸ்ல டவுன்லோட்ஸ், லெட்ஸ் கோ டு புட்டி ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ரன்னிங் ஸ்டேட் வந்துருச்சு. காப்பி த பப்ளிக் ஐபி அட்ரஸ். என்ன பண்ணுவோம், நம்ம மெஷின்ல பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் SSH auth browse. என்னோட கீ பேரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேப்டாப் கீ ஓப்பன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுல கலர்ஸ்ல இங்கேவே யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் அண்ட் I'll make this font size as 12 and bold அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க செட் பண்ணிட்டு ஓப்பன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஓப்பன் ஆகும். இங்க நீங்க என்ன யூசர் நேம் கொடுக்கணும்னா ubuntu அப்படின்ற யூசர் நேம் கொடுக்கணும். கொடுத்த உடனே நீங்க கொடுத்துருக்க பிரைவேட் கீ வச்சு உங்களுக்கு லாகின் ஆயிரும். டன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள போன உடனே அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரூட் யூசரா சுவிட்ச் ஓவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, லெட் மீ சுவிட்ச் ஓவர் டு ரூட். sudo switch user -rootன்னு கொடுத்தனா நான் ரூட் யூசராக சுவிட்ச் ஓவர் ஆயிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க எனக்கு ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், இந்த கோடை நான் இங்க காப்பி பண்றேன். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதை இங்க பேஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவான்ற ரெபாசிட்டரி நம்ம அப்டேட் பண்றோம். இதை கொடுத்தோன்னே இங்க கீழே என்டர் கேட்கும், என்டர் டு கண்டினியூன்னு. திருப்பி என்டர் கொடுத்தனா நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். அப்ப என்ன பண்ணிருக்கேன், ஒரு ரெபாசிட்டரியை ஆட் பண்ணிருக்கு, ஜாவா அப்படின்னு ரெபாசிட்டரி ஆட் பண்ணோன்னு என்ன பண்றேன், என்னோட ரெபாசிட்டரி நான் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஆப்ட் கிட்ட சொல்றேன், ஜாவான்னு ஒன்று ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணா தேடி பார்த்து எஸ் புதுசா ஜாவான்றது ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணி முடிச்சோன்னு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க ஆட் பண்ண ரெபாசிட்டரியை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இது இந்த அப்டேட் ரெபாசிட்டரினா என்னன்னு தெரியலனா எப்ப வேணா நீங்க இதெல்லாம் கத்துக்கலாம். ஒரு வார்த்தை புரியலாம் தப்பே கிடையாது. கூகுள்ல போயிட்டு டைரக்டா போயிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிறது தப்பு இல்லை. இன்டர்வியூ வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு. chmod கமாண்ட் தெரியலையா என்னன்னு போய் பார்ப்போம். விம் எடிட்டர் எனக்கு எடிட் பண்ண தெரியல ஒரு ஃபைல, என்னன்னு போய் கத்துக்கணும். ஸோ நம்ம லேர்னிங் பேஸ்ல தான் இருக்கோம், நம்ம கத்துக்கலாம். ஜஸ்ட் a second guys, hold on 1 second. Yes, sorry guys, sorry for the interruption.
லெட்ஸ் கண்டினியூ அவர் கிளாஸ். நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம ஜாவாவை நம்ம என்ன பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னே லெட் மீ செக் த வெர்ஷன். நான் ஜாவா வெர்ஷன் நான் கொடுத்து நான் செக் பண்ணேன்னா எனக்கு ஜாவா 1.8 அப்படின்னு இருக்குன்றதை பார்த்துடலாம். ஏன்னா நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணது ஜாவா 8 வெர்ஷன் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் 11லாம் இருக்கு, நம்ம எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஜாவா 1.8 நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, டன். நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ கிளியர் மை ஸ்க்ரீன். இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஜென்கின்ஸ்ல ஒரு கீன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவீங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஜிபிஜி கீ ஒரு டூல் புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஜென்கின்ஸ்ன்றது அவன் என்ன பண்ணுவான்னா மாசம் மாசம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பான். மந்த்லி எனக்கு என்ன ஆகும்னா புதுசா வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்றேன், இங்க பாத்தீங்கன்னாலே வீக்லி ரிலீஸ் இருக்கும், லாங் டேர்ம் ரிலீஸ் இருக்கும், ரைட்? அப்புறம் வீக்லி புதுசா வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த வீக்லி நீங்க அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கீன்னு இருக்கு, ஜென்கின்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சைன் இன் பண்றதுக்கு ஜென்கின்ஸ் ஒரு கரெக்டா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தா நீங்க ஜென்கின்ஸ் டவுன்லோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த கீ தான் மேனேஜ் பண்ணிக்கும். அந்த கீக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இது யூஸ் பண்றோம். எஸ் நவீன் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம ஜாவா யூஸ் பண்றோம் சார். நம்ம இன்கேஸ் அதுல வந்து வேற வேற லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணலாமா சார்? இல்லைங்க, பண்ண முடியாது. ஜென்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜாவா மட்டும் யூஸ் பண்ண முடியும். இல்ல, நம்ம ஜாவா கோடே அடிக்க போறது கிடையாது. ஜென்கின்ஸ்ன்ற சாஃப்ட்வேருக்கு ஜாவா வேண்டும். ஓகே சார். சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஜாவா வேணும். நம்ம கோட் எல்லாம் பண்ணவே போறது கிடையாது, ஜாவா கோடே அடிக்க போறது கிடையாது. ஜென்கின்ஸ் இப்போ ஜென்கின்ஸ் அந்த டூலுக்கு ஜாவா மட்டும் தான் யூஸ் ஆகுமா, இல்ல வந்து பைத்தான்? ஜாவா மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க ஜென்கின்ஸ் ஜாவால தான் எழுதியிருக்காங்க, ஜாவால தான் ஜென்கின்ஸே கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணாதான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். அது ஒரு ப்ரீ ரெக்வசைட் மாதிரி தான். ஓகே சார், ஓகே. வேற எதுவும் ஒர்க் ஆகாதுங்க, ஜாவா தான் இது ஃபிக்ஸ்டு. யாரு கேட்டாலும் இதே சொல்லுங்க. நான் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் பார்ப்போம். அன்சிபிளுக்கு பைத்தானு, டாம் கேட்டுக்கு ஜாவா, ஜென்கின்ஸுக்கு ஜாவா, நெக்ஸ்ட் நமக்கு கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன்ல ரூபி, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஒரு கீ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். கீ அப்டேட் பண்ணோன்னா என்னோட ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி ஆர் ஜென்கின்ஸோட பைனரி நான் என்ன பண்றேன்னா ஆட் பண்றேன். ஆட் பண்ணி முடிச்சோன்னா அதே மாதிரி நம்ம ஆப்ட் கெட் அப்டேட்னு கொடுத்தோம்னா எனக்கு நம்ம புதுசா ஜென்கின்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க காமிக்கும், புதுசா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்கின்ஸ் நீங்க ரெபாசிட்டரி ஆட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணோன்னா இப்போ ஃபைனல் கமாண்ட் நீங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நீங்க கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்கின்ஸ்ன்றது இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஹோப் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடியும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see because sometimes இப்போ ரீசெண்டாவே ஜென்கின்ஸ் சர்வர் ப்ராப்ளம் என்னன்னா ஜென்கின்ஸ் சைட்ல நெட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது இந்த ஃபைல். ஸோ டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னா மீனிங் இப்போ எனக்கு மூவிங் 3 MB per secondல எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்குது. சில பேருக்கு என்ன ஆகும்னா 1 KB 2 KBன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றும் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகாதுன்னா, ஸோ இட் ஒன்ட் பி ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நமக்கு சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்படி ஃபெயிலியர் ஆகுது, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அங்கே இப்போ 90% வந்துருச்சு, இப்போ பைட் கணக்கில் போயிடுச்சு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணுங்க, இல்லை 1 hour கழிச்சு கூட ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் எனக்கு ஒரு கிளாஸே எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ இது லக்கு தான், நான் என்ன பண்ணாலுமே ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது நான் காமிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த டைமுக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணா சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி, சம்டைம்ஸ் இட் வில் ஃபெயில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அகைன் 14 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு 90% அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. ஒரு 71 MB ஃபைல டவுன்லோட் பண்றது நமக்கு ரன் ஆகுது. நான் வேற எல்லா வழியும் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. மேனுவலா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றது மேனுவலா. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா டவுன்லோடு தான் ஆக மாட்டேங்குது. நான் எங்க போனாலுமே நான் டவுன்லோட் பண்ணணும். ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணாதான் நான் இன்ஸ்டாலேஷனே பண்ண முடியும். அந்த டவுன்லோட் ஆகுறதுல தாங்க ப்ராப்ளம். இது நம்ம சைட் ப்ராப்ளம் இல்லை, ஜென்கின்ஸ் அவங்க சர்வர் சைடு ப்ராப்ளம். இன்ஸ்டாலேஷன்றது ஃபெயில் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா 90% அப்படியே எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ 90% வரைக்கும் ஃபாஸ்டா போச்சு, பட் ஆனால் நவ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ லெட் மீ ரீட்ரை இட் அகைன். திருப்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். எஸ், நான் ஃபோன் கால் பேசிருக்கும் போது இதை நான் திருப்பி ட்ரை பண்ணிருக்கோம்.
சூப்பர். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் டெஃபினட்டா ஃபெயில் ஆகுங்க. உங்களுக்கு 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேர்ல உங்க லக்கு தான். டக்குன்னு ஃபர்ஸ்டே ஒர்க் ஆயிரும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ணேன், திருப்பி நான் ரீரன் பண்ணேன். 2வது வாட்டி எனக்கு ஒர்க் ஆயிருச்சு. ஸோ திருப்பி ட்ரை பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஸோ இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருக்குன்னா, ஸோ இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அன்பேக்ட் அண்ட் ப்ராக்ரஸிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு இங்க இன்ஸ்டாலேஷன் டன்னு வரணும், ஆனா பாதிலேயே ப்ராக்ரஸ் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடுவில் அப்படியே நிற்குது. வாட் ஹேப்பன்? இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இப்போ ஜென்கின்ஸ்ன்றது நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு 8080 அப்படின்ற ஒரு போர்ட் நம்பர்ல தாங்க ஜென்கின்ஸ் ஓடும். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 8080. இது ஃபிக்ஸ்டு டிஃபால்ட்டான ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் 8080. இது இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. HTTP போர்ட் நம்பர், HTTPS போர்ட் நம்பர், SSH போர்ட் நம்பர், RDP, ஜென்கின்ஸ், MySQL, NTFS, NFS இது எல்லா போர்ட் நம்பருக்குமே எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா நம்பர் இருக்கு. ஸோ போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும்.